ராசிபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பாஜக பிரமுகரின் சித்தியை கொலை செய்துவிட்டு நகை பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகிறார்கள். கொலையாளி சிக்குவாரா? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பிலிப்பாக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 63 வயதான மூதாட்டி பாவாயி. 10 ஆண்டுகளுக்கு முன் கணவர் இறந்த நிலையில் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இவரது மகன் மணி அபுதாபியில் வேலை பார்த்து வருகிறார். மூதாட்டியின் வீட்டில் தற்போது எலக்ட்ரீஷியன் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பணியாளர்கள் சுற்றுச்சுவர்களில் துளையிட்டு வந்தனர். இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்தனர். தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை தலையணையால் அழுத்தி கொலை செய்த கும்பல் பீரோவில் இருந்த நகை, பணம் மற்றும் மூதாட்டி அணிந்திருந்த 4 பவுன் தங்கச்சங்கிலி ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். மறுநாள் மூதாட்டி வீட்டில் இருந்து வெளியே வராததை கண்ட உறவினர்கள் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது படுக்கையில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த ஆயல்பட்டி போலீசார் மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டில் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்த ஊழியர்களிடம் விசாரித்து வருகின்றனர். கொலையாளிகள் குறித்து இதுவரையில் துப்பு கிடைக்காத நிலையில் 5 தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கி உள்ளனர். உயிரிழந்த மூதாட்டி பாவாயி நாமக்கல் மாவட்ட பாஜக தலைவர் சத்தியமூர்த்தியின் சித்தி என்பது குறிப்பிடத்தக்கது.